வச்சா நீங்கள் கொஞ்சம் கேசரி ட்ரை பண்ணலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ரவையோட பிராண்ட் வந்து எஸ்எஸ்எஸ் சூஜி வறுத்த ரவை அப்படின்னு எடுத்துருக்கிறேன். நம்ம ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வறுத்த ரவை எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நல்லா அடுப்பு பற்ற வச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு கடை வச்சு கடை சூடாக வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். இப்போ கடை நல்லா சூடாகிடுச்சு. ரவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 10 முதல் 20 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேசரிக்கு தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ரவை இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட 10 முந்திரி எடுத்து நறுக்கிக்கலாம். இப்போ முந்திரி இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கலாம். நம்ம செய்ய போகிறது தேங்காய் பால் கேசரி. உங்களுக்கு திராட்சை வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேணும்னா விட்டுருங்க, அது உங்கள் சாய்ஸ். இப்போ நான் தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பாலை திக்காக நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. அப்புறம் ஒரு பேன் வச்சு இதில் நெய் ஊற்றலாம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு நெய் ஊற்றிக்காச்சு. இப்போ இது கூட உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முந்திரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம், ப்ரௌனிஷ் கலரில் ஆகிற வரைக்கும். இப்போ இந்த முந்திரி இந்த சப்ஸ்டன்ஸ் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் திருப்பின ஒரு பேனில் நெய் ஊற்றி நம்ம வறுத்து வச்ச ரவையை ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். ரவை நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பாலையும் நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ ரவைக்கு 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான கலர் கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்த முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பை கைஸ்.